ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான நாள். இன்னைக்கு வந்து நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய செகண்ட் குட்டி பிள்ளைய வந்து நம்ம வரவேற்கிறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். நேத்து வந்து நம்ம நல்லபடியா ப்ரேயர் பண்ணி அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாருமா அட்மிட் ஆயிட்டு வந்தாச்சு. அப்புறம் நைட்டு பிரகன், ஸ்னேகா அவங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கே இருந்தாங்க. நான் நைட்டு இருந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து பிள்ளைய வந்து நம்ம வரவேற்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, எங்களோட சேர்ந்து பயணியுங்கள். எங்களுடைய மகிழ்ச்சியையும் நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு ரதியம்மாவுடைய சாரி அவுட்ஃபிட் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக. ஓகேவா? சரி, இதுல வந்து ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து கிராண்டா வந்து நான் இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது போல. சரியா? ஸோ வந்து அதுக்கு நான் வந்து ஒன்று என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நிறைய சாரீஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். நிறைய விலை கொடுத்து எடுத்து நிறைய சாரீஸ் வந்து வச்சிருக்கோம். அது எல்லாமே சும்மா வந்து பீரோல வந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. சரியா? ஸோ வந்து நாங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே எங்கள் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா கிராண்டா நல்லாவே கெட்டுவோம். ஸோ வந்து அதனாலதான் வந்து நம்ம கெட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு போறதுனால. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம வந்து உடம்பு சரியில்லாம சீரியஸா வந்து நம்ம பட்டெல்லாம் கெட்டிட்டு வந்து என்ன செய்யல, போகல. சரியா? ஆமா ஆமா, கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அதான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வந்து நார்மலா ஒரு பிறந்த நாள் வந்து இயர் பை இயர் வரும். அதே மாதிரி திருமண நாள் இயர் பை இயர் வரும், நிறைய விசேஷங்கள். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அதுக்கே வந்து எவ்வளோ கிராண்டா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளம்பி வந்து என்ன செய்யறோம், போறோம். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தை வந்து காண வருது. அதுவும் எங்களுடைய ரத்தத்துல இருந்து எங்க ரத்தம் வந்து உருவாக்குற ஒரு உயிர். ஸோ அதை வரவேற்கிறதுக்கு நாங்க வந்து பட்டே கட்டிட்டு போகலாம். சரியா? அது நேரத்தை நான் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போயிருந்தனால அட்மிட் ஆகும்போது அது இது பண்ணிட்டு போயிருந்தேன். இது வந்து நார்மலான ஒரு சிம்பிளான சாரி தான். எல்லாமே வந்து நம்ம வந்து அதை ப்ரெசன்டபிளா நம்ம வந்து கட்டுறதுலதான் இருக்குது. சரியா? ஸோ வந்து இதுல வந்து பந்தா, இதுல ஆடம்பரம் அப்படிங்கிற எதுவுமே வந்து இதுல வந்து இல்லை. சரியா? ஓகேவா? சரி, இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, சரி சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் நம்ம வந்து போறோம். இனிமேல் தான் வந்து சி செக்ஷனுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பிரகன் வந்து உங்களுக்கு அவன் வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பான். அவன் சேனலை மறக்காம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபும் அவன் சேனலை பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம அப்பாவை பாருங்க. அவங்க வந்து அப்பா வந்து என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னா லைட் ப்ளூவா. அவர் வந்து பேரனை வந்து வரவேற்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா. ஸோ வந்து நான் வந்து சரித்ரா பாப்பா வந்து பிறக்கும் போது வந்து எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டுருந்தேன். நல்லபடியா ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட் செய்யும் போது வந்து மங்களகரமா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மஞ்சள் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து நான் வந்து கிரீனுடைய காம்பினேஷன்ல போறேன். ஏன்னா எதுக்காக அப்படின்னா செழுமை. சரியா? நம்ம வந்து செழுமையா செழிப்புமா பசுமை என்னைக்குமே வந்து பசுமையோட நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பேபியை வரவேற்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு வந்து திக்கு கிரீன் அண்ட் லைட் கிரீன். சரியா? இது வந்து பேரட் கிரீன்லயும் லைட் கிரீன், அது வந்து இலை பச்சை கிரீன். ஸோ பசுமைக்கு அடையாளமாக நான் வந்து இந்த சாரியை வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, மாத்த போலாம். ஆமா, பாத்தீங்களா, மாடு மேய்ஞ்சிருமா. அந்த மாடு மேய்ஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மாடு மேய்ஞ்சிருது. என்ன நண்பர்களே, டைம் வேற ஆயிட்டு 1:30க்கெல்லாம் வந்து ரெடி இது பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு பாத்துக்காங்க. எல்லாருக்குமே அப்படிதாங்க. ஆனா என்ன ஒரு ஆசை, ஏன்னா சரி, ஏன்னா ரெண்டோட நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக தான். இல்லன்னா ரெண்டு அக்கா தங்கச்சி அப்படியே எடுத்துட்டு போவாங்க. இல்லன்னா அக்கா தம்பி, அதாவது அண்ணன் தங்கச்சி அப்படின்னு இருக்கிறத விட அக்கா தம்பி அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே நல்லா உறவு வந்து அப்படியா. இவர் வந்து என்னைய வச்சு சொல்றாரு. இல்ல, உண்மைக்குமே அக்காக்களுக்கு வந்து பாசம் தம்பிகளுக்கு எப்படியோ தெரியாது. பட் அந்த அக்காக்களுக்கு வந்து தம்பிகள் மேல ரொம்ப அளவு கடந்த அதிகமான பாசம் இருக்கும். அது வந்து உண்மை, நிதர்சனமான உண்மை. எத்தனை பேர் வந்து இதை அக்செப்ட் பண்றீங்க சொல்லுங்க நண்பர்களே. ஓகேவா? நான் வந்து கார்ல வந்து எப்படி கிடக்கணும், அப்படி மலர்ந்து கிடந்த மாதிரி கிடக்கணும். கார் இப்ப நேரம் வெயில நின்னுச்சா பயங்கரமான ஹீட்டு, அதனால நேரம் உட்காரமுல, அதனால சரிஞ்சிருக்கேன். ஃபுல் அவுட்ஃபிட் வந்து நான் உங்களுக்கு வந்து பிறகு காட்டுறேன். சரியா? நம்மள குரூம் அந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சிரிச்ச மாதிரியே ஹாப்பியாவே இருந்த மாதிரி இருக்கலாம் ரதியம்மா. ரொம்ப உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லயும் நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. பட் வந்து எதையும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து டல்லாக போறதோ
இது பண்ண போறதோ கிடையாது. எல்லாமே நாம வந்து உருவாக்கக்கூடிய உயிர் தான். சரியா? அதனால ஓகே. பட் சில பேர் வந்து இந்த கிழமை அந்த கிழமை, இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா கிழமைகளும் எல்லா நாளும் நல்லதான். அடுத்தடுத்து நாம இருக்கிற விதத்திலையும் நாம செய்யக்கூடிய செயல்கள்லையும் தான் எல்லாமே இருக்குது. சரியா? மற்றபடி நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. ஓகே, பாய்.